இப்போ மில்லட் சப்பாத்தி பார்க்க போகிறோம். இது கம்பு கேழ்வரகு மாவு. இது 1:1 2 கிலோ கோதுமை 2 கிலோ மில்லட் சேர்த்து சப்பாத்திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இது 1.25 டம்ளர் சேர்த்துக்க போகிறேன். கம்பு கேழ்வரகு மாவு 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது இடித்த கடல உப்பு, அதாவது கடல உப்பை இரும்பு சட்டியில் இல்லை மண் சட்டியில் வறுத்து, அது கூட வறுக்கும் போதே முருங்கை இலை சேர்த்து வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு வாங்காதீங்க, கடையில் அதாவது தூள் உப்பு வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்லேயே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிங்க. எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி மாதிரி தெரியும், லைட்டாக தொட்டாலே அது நொறுங்கி அந்த தூள் ஆகிடும். உப்பு நீங்கள் போடும்போது தூவி விட்டால் கரெக்டாக இருக்கும், தூள் உப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த கடையில் வாங்குகிற நைஸ் உப்பு ஃபுல்லாகவே கெமிக்கல் தான். இதெல்லாம் 4 டம்ளர் கம்பு கேழ்வரகு மாவு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு எடுத்துக்கிட்டேன். இது 1.25 டம்ளர், இதுவும் மில்லட்ஸ் தான். 1.25 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நீங்கள் இப்போ தான் சப்பாத்தி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா, மில்லட்ஸ் சப்பாத்தி என்ன பண்ணுறீங்கன்னா, 1 டம்ளர் கோதுமை மாவு 1 டம்ளர் அந்த மில்லட்ஸ் மாவு சேர்த்துங்க. எடுத்ததுமே டேரெக்டாக ஃபுல்லாக மில்லட்ஸ் கொடுத்தா வீட்டில் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிங்க. பாத்திரத்துலேயே மாவு ஓட்டல பாருங்கள். மாவு நல்ல பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். 10 to 15 மினிட்ஸ் இப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்தது சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 தக்காளி, இந்த செட்டு ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிக்கணும். இந்த மிக்சியில் நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அடுத்து இப்போ நான் குக்கரில் கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை, கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அவிச்சி வச்சுருக்கேன். சன்னா மசாலாவுக்கு இதுமாதிரி உப்பு போட்டு அவிச்சி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் மெயினாக மறக்காமல் சேருங்க. இப்போ பிலோ 1 இயர் குழந்தைகளுக்கும் இல்லை வயசானவங்களுக்கும் கொண்டக்கடலை இப்படி கொடுத்தா ரொம்ப நல்லது. தோலை எடுத்துட்டு கையால் மசிச்சு கொடுங்க, இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பெரிய வெங்காயம், அந்த ஒரு வெங்காயம் அரைச்சிருக்கோம்ல, அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மில்லட்ஸை நம்ம உப்புமாவோ பொங்கலோ வச்ச பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது, ஏன்னா வித்தியாசமாக இருக்குதுன்னு. அதனால் இதேமாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த கொண்டைக்கடலையை 2 பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பாதி கொண்டைக்கடலையை அவிச்ச கொண்டைக்கடலையை இப்போ டைரெக்டாக குருமாவில் ஊற்றுறேன். மீதி கொண்டைக்கடலையை மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த சன்னா மசாலா அந்த கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதக்கின பிறகு அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கிங்க. இப்போ வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏற்கனவே கொண்டைக்கடலையில் உப்பு போட்டு அவிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்க்கும்போது அதில் பாதி அளவு சேர்த்துக்குங்க. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, கரம் மசாலா, மிளகாத்தூள், பெருஞ்சீரகம், அதாவது சோம்புத்தூள், மிளகுத்தூள். இதில் ஜீரக சேர்க்கல, நீங்கள் சேர்த்துங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாதி பேட்ச் கொண்டைக்கடலையை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இது நல்லா குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிரேவியில் கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தண்ணி கலந்து சேருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. என்னென்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதை ஜீரகத்தூள் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அதை போடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. இப்போ அந்த பாதி பேட்ச் இருக்குல்ல, தண்ணியோடு அவிச்ச கொண்டைக்கடலை, அதை போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச கொண்டைக்கடலையை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இன்னும் அந்த மிக்ஸியை கழுவி இன்னும் தண்ணி நிறையா ஊற்றுங்க. நல்லா கொதித்த பிறகு நல்லா திக்காக வந்துடும் இந்த குருமா. இது எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னா, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லி சாப்பிடும்போது இது கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கங்க. இதே சன்னா மசாலாவில் கொஞ்சம் கட்டியாக செஞ்சு மேலே மிக்சரு
அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தேய்க்கணும். நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு தேய்க்கிறேன். அப்படி நீங்கள் தேய்க்கும் போது கொஞ்சம் நிறைய மாவு போட்டு ஸ்லோவாக தேய்ங்க. அப்புறம் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி போடும்போது பாருங்களேன், ஃபுல்லாக மில்லட்ஸ் சேர்த்துருக்கோமா, ஓரத்துலலாம் வந்து ஷைனிங்காக வரல பாருங்கள், லைட்டாக வெண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா ஓரத்தில். இது மாதிரி ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விடுங்க. குருமா இது கரெக்டான பதம் தான். பாருங்க, சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்த பிறகு குருமாவை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி கூட இப்போ சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாகவே மில்லட் சப்பாத்தி தான். இந்த கோதுமை மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% தான் இருக்கும். ஃபுல்லாகவே மில்லட்ஸ் தான். இந்த சன்னா மசாலா கிரேவிக்கும் இந்த மில்லட் சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன். என் பொண்ணு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால், டக்குன்னு அவ்வளோ எடுக்க முடியல, சூடாக இருந்துச்சு. இதே கூழோ இல்லை உப்புமா பொங்கல் செஞ்சால் அவங்க சாப்பிட மாட்றாங்க. அதனால தான் ஃபுல்லாகவே நான் மில்லட் செஞ்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சப்பாத்தி பொறுமையாக தேய்ச்சா நல்லா வரும். இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷான கர்ச்சிப் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாத கர்ச்சிப்பை எடுத்து அதுமாதிரி சப்பாத்தி அமுக்கி விட்டால் கொஞ்சம் சப்பாத்தி வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும். நான் ஆயில் ரொம்ப சேர்க்கல இதில். நான் உங்களுக்கு பூரியும் போட்டு காமிக்கிறேன். சப்பாத்தியை உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல்லில் எடுத்த உடனே நான் உடைக்கிறேன், தொட முடியல, சப்பாத்தி சூடாக இருக்குது. நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அப்புறம் சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாகவே மில்லட்ஸ் சேர்க்காதீங்க. 1 டம்ளர் மில்லட்ஸ்னால் 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்து போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ உங்களுக்காக நான் பூரியும் போடுறேன். பூரியுமே நல்லா வந்துச்சு, நல்லா உப்பி வந்துச்சு. நான் உங்களுக்காக பூரி போட்டு காமிக்கிறேன். நான் பூரி சும்மா 4 தான் போட்டேன். நான் சப்பாத்தி தான் எல்லா மாவையும் போட்டேன். கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், ப்ரௌன் கலர் வராது. ஏன்னா ஃபுல் கம்பு கேழ்வரகு நிறையா சேர்த்துருக்கோம்ல, அந்த கலரில் தான் வரும். பூரி உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.